Hi friends, welcome to AS Home. Today நம்ம தோட்டத்து வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்தாக நம்ம தோட்டத்தில் என்னெல்லாம் பண்ணோம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துடலாம் வாங்க. எப்போதுமே தோட்டத்துக்கு வந்த உடனே இந்த மாதிரி என்னெல்லாம் செடியில் நம்ம வீட்டுக்கு தேவையான காயெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தா அதை எல்லாமே பறித்து எடுத்து வச்சுட்டு தாங்க அடுத்த வேலை பார்ப்போம். என்ன மாதிரி லேடிஸ் யாராக இருந்தாலும் இதைத்தான் பண்ணுவோன்னு நம்புகிறேன். சேம் நானும் அதே வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கேன். தோட்டத்தில் அங்கங்கே இந்த மாதிரி வெண்டங்காய் செடி, பாவக்காய் செடி, சுரைக்காய், பூசணிக்காய், அவரைக்காய், பீர்க்கங்காய் இப்படின்னு எல்லா காயுமே போட்டிருக்கேங்க. ஆனால் ஒரு டைம் போகும்போதும் ஒரு சில காய் மட்டுமே கிடச்சிருக்கு. அப்படி இன்றைக்கி என்ன காய் கிடச்சதோ அதுதாங்க இந்த வீடியோவில் பார்க்குறோம். இந்த நாட்டு வெண்டங்காய் செடி ரொம்ப அதிகமாக இல்லைங்க, ஒரு 4-5 செடி தான் வச்சுருக்கோம். ஆனால் தோட்டத்துக்கு போகும்போது எல்லாம் 4-5 காய் இருக்குங்க. ஒரு 5லேருந்து 6 காய் இருந்தாவே போதும், சூப்பராக ஒரு வெண்டங்காய் புளிக்குழம்பு வச்சிடலாம். அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக ரொம்ப நீளமாகவே கிடச்சிருக்கு. வெண்டங்காய் பறித்த கையோடு இன்றைக்கி இந்த வேலை தாங்க பார்த்தோம். இது என்னடா அது இப்படி இருக்குது அப்படின்னு பார்க்காதீங்க. பாக்கு கன்று வைக்கிறதுக்காகவே வாழைத்தோட்டம் அமைச்சிருக்கோம். அந்த வாழைத்தோட்டத்துக்குள்ளே இப்போதைக்கு பாக்கு கன்று வாங்கி வச்சாலும் மீதி இருக்கிற ஏரியா ஃபுல்லாக, இந்த ஏரியா ஃபுல்லாகவே நமக்கு பாக்கு கன்று வைக்க இன்னும் ரொம்ப நாள் டைம் இருக்குது. வாழைக்கன்று வச்சுட்டு தான் வைக்க முடியும். ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி பாக்கு கன்று வாங்கி வைக்கிறதுக்கு பதிலாக பாக்கு கொட்டையை வாங்கி முளைக்க போட்டு அதில் நாற்று எடுத்து வைக்கதாங்க. நிறைய மாங்கன்று, எலுமிச்சங்கன்று இந்த மாதிரி வச்சதுலேயே ஒரே ஒரு மாங்கன்று மட்டும்தாங்க வந்திருக்கு. நமக்கு எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடிய இந்த பச்சை வெண்டங்காய் செடியும் தோட்டத்தில் அங்கங்கே முளைச்சிருக்குங்க. இது விதை போட்டு ஊனில் தானாகவே முளைச்சி வந்திருக்கு. அந்த நாட்டு வெண்டங்காய் ப்ளஸ் இந்த வெண்டங்காய் ரெண்டையும் சேர்த்தே சமைச்சிக்கலாம். அந்த அளவுக்கு தாங்க காய் இருக்கும். இந்த சவுக்கு தோட்டத்துக்குள்ளே தாங்க அந்த வெண்டங்காய் செடி இருக்குது. இந்த மந்தில் வாழை தோட்டத்துக்குள்ளே என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லா வேலையுமே பண்ணியாச்சுங்க. தோட்டம் ஃபுல்லாக வைக்கிறதுக்கான பாக்கு கன்று ப்ளஸ் சொட்டு நீர் போடுறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணியாச்சு. சேம் டைம் இப்போ வைக்கிறதுக்காக ஒரு பக்கம் பாக்கு கன்று வாங்கி வச்சாலும் ஃப்யூச்சரில் வைக்கிறதுக்காக கொஞ்சம் பாக்கு கொட்டை இந்த மாதிரி வாங்கினாங்க. நாங்கள் வாங்கும்போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக சூப்பரான ஒரு பாக்கு கொட்டையாக தான் வந்தது. ஆனால் இது வாங்கின உடனே முளைக்க போடாமல் ஒரு 1 வீக் டிலே பண்ணிட்டோம். ஆனால் இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது அழுகின ஸ்டேஜ் இருந்தாலும் நல்லா பச்சையாக இருக்கும்போதே அப்போவே நம்ம எப்படி தேங்காய் முளைக்க போடுவோம் அதே மாதிரி இந்த கொட்டைகளையும் லைட்டாக குழி பண்ணி விட்டு அதில் இந்த மாதிரி ஊனி விடணுங்க. சில பக்கம் அப்படியே கொட்டி விட்டு மண் போட்டு மூடிடுவாங்க. ஆனால் அது செடி முன்னுது பின்னுதான், அதாவது கொஞ்சம் நேராக இல்லாமல் கோணையாகவும் நல்லா சாஞ்ச மாதிரி முளைச்சிருக்கும். அது கண்ணு பெருசாக வரும்போது நமக்கு கொஞ்சம் சாய்வாக இருக்கிற மரம் மாதிரி இருக்கும். அதுக்காக தான் நம்ம ஸ்ட்ரைட்டாக முளைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக குழி வச்சு அதில் ஒரு கொட்டையாக எடுத்து ஊன்றோம். நம்ம இப்போ 4000 கொட்டை டைரெக்டாக தோட்டத்தில் இருந்து ஒரு வியாபாரிக்கிட்ட பொள்ளாச்சியில் இருந்து வாங்கிட்டேங்க. அவங்க கொடுக்கும்போது ரொம்ப ஃப்ரெஷ்ஷான கொட்டையாக தான் இருந்தது. ஆனால் நாங்கள் இதை எந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு கேட்காம விட்டுட்டோம். சேம் டைம் இந்த கொட்டையை வாங்கி வச்சுட்டு கொஞ்சம் வெளியில் போனதுனால 1 வீக் அப்படியே ரூம்குள்ளேயே போட்டுட்டா கொட்டை கொஞ்சம் காஞ்சிருச்சு. இது முளைக்குமோ முளைக்காதோ அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தோம். கிட்டத்தட்ட நான் இந்த வீடியோ இப்போ போடும்போது 1 மந்த்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த பாக்கு கொட்டையெல்லாம் ஊனி லைட்டாக முளைப்பு வந்துருச்சு. அந்த முளைப்பு வந்திருக்கிற பாக்கு கொட்டைகளை எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். அது ஃபுல்லாக ஊனி முடிச்சுட்டு அது மேலே லைட்டாக மண் போட்டு ஒரு தென்னை மட்டை இருக்குல்ல அதை அப்படியே மேலே போட்டு ஃபுல்லாக மூடிட்டேங்க. டெய்லியும் தண்ணி மட்டும் தொளிச்சு விட்டுக்கிறது. ஃபுல்லாக எல்லாமே முளைச்சி வர 3 மாதம் ஆகுன்னு சொன்னாங்க. நாங்களும் ரொம்ப ஆர்வமாக எப்படி வரும்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்படியே சவுக்கு தோட்டத்துக்குள்ளே இன்னொரு வெண்டங்காய் செடி ஏன் ஹைட்டில் இருக்குதுங்க, அதையும் போய் பறிச்சுட்டு வந்துடலாம். அது ரொம்ப நாள் பார்க்காம விட்டாங்க போல். நிறைய வெண்டங்காய் அதில் முத்திருச்சு. அதையெல்லாம் அப்படியே விதைக்கி விட்டுறலாம். கொஞ்சம் பிஞ்சாக இருக்கிற வெண்டங்காயை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு போயிடலாம். கொஞ்சம் கூட மருந்தே இல்லாமல் நம்ம வீட்டு தோட்டத்தில் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பறித்து சமைச்சு சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே ரொம்ப தனி, ஹெல்த்துக்கும் ரொம்பவே நல்லது. எனக்கு இந்த மாதிரி செடியெல்லாம் சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பிடிக்குங்க. நான் தோட்டத்தில் மட்டும் கிடையாது, என்னோட வீட்டில் இந்த மாதிரி ஏதாவது வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக சமைக்கக்கூடிய ஏதாவது காய் செடிகள் வாரத்துக்கு 2 நாள் என் வீட்டில் பறிக்கிற காயை மட்டுமே வச்சு சமைச்சு சாப்பிட்ற மாதிரி எப்போதுமே வச்சுட்டே இருப்பேங்க.
இப்போ வாழை தோட்டம் ஃபுல்லாக நம்ம வாங்கின பாக்கு கன்று எல்லாமே நட்டு வச்சாச்சுங்க. கொஞ்சம் கன்று மீதி இருக்குது. சில இடத்துல பாக்கு கன்று எல்லாமே பற்றுது. அந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கிற பாக்கு கன்றை எல்லாமே திரும்பவும் வைக்க கரெக்டாக இருக்குது. ஸோ அங்கேயே நல்ல நிழல் இருக்கக்கூடிய இடமா பார்த்து அந்த எல்லா கன்றையும் ஒரே இடத்துல கொண்டு வந்து வச்சாச்சுங்க. பாக்கு கன்று வச்சு முடித்த கையோட சொட்டு நீர் போட்டுடலாம் அப்படின்னா அந்த வேலையும் கையோட பார்த்தாச்சு. இது கிட்டத்தட்ட 3 ஏக்கருக்கு தேவையான பாக்கு கன்று இந்த நர்சரியில் இருந்து தான் வாங்கிட்டு வந்தோம். பாருங்கள், இது ஃபுல்லாக பாக்கு கன்று தான். இந்த பாக்கு கன்று சேலம் பக்கத்தில் வாழப்பாடிக்கு அடுத்து ஒரு பிளேஸில் வாங்கிட்டு வந்தோம். அந்த நர்சரி ஃபுல்லாகவே பாக்கு கன்று மட்டும்தாங்க. அங்கே வேறு எதுவும் கிடையாது. பாக்கு கன்று அப்படின்னாவே உங்களுக்கு சேலம் சைடு தான் அதிகமாக. அதுக்காகவே நர்சரி வச்சு அதை மட்டுமே சேல் பண்ணுறாங்க. மற்ற பிளேஸில் மாதிரி எல்லா கன்றும் அங்கே கிடைக்கிறது கிடையாது. ஒன்ஸ் பாக்கு கன்று வேணும் அப்படின்னாவே உங்களுக்கு இந்த மாதிரி சேலம் சைடு மட்டும்தான் வாங்க முடியுது. பாக்கு விதைகள் வேணும் அப்படின்னா பொள்ளாச்சி சைடில் பாக்கு கொட்டை நிறையா தராங்க. ஆன்லைனில் சொந்தமாக தோட்டம் வச்சுருக்கிறீங்க சில யூடியூப் சேனலில் அவங்களுடைய தோட்டம் ப்ளஸ் அவங்க அந்த விதைகளை அறுவடை பண்ணி நமக்கு தரதை பற்றி நம்பரோட வீடியோ கொடுத்துருக்காங்க. அதில் காண்டாக்ட் பண்ணி தான் நாங்கள் அந்த பாக்கு கொட்டைகளையும் வாங்கினோம். இப்போதைக்கு வாழை தோட்டம் ஃபுல்லாக உங்களுக்கு பாக்கு கன்று மட்டும் வச்சுருக்குறோம். ஓரைக்காலில் சவுக்கு வச்சுருக்குறோம். இன்னும் தென்னமுல்லை ஃபுல்லாக வைக்கல. சொட்டு நீர் போட்டு முடித்த உடனே தென்னமுல்லையும் வச்சுறதா பிளான் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி முளைக்கி போட்ட 200 தென்னம்புள்ளையும் நல்லா மேலே வந்துருச்சு. அதுக்கப்புறம் முளைக்கி போட்ட அடுத்து 200 கன்றும் நல்லா முளைப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இந்த தோட்டம் ஃபுல்லாக இருக்கிற கன்று எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இன்னும் ஒரு 4 மந்த்ஸ்க்கு அப்புறம் ரிமைனிங் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம். நாங்கள் வச்ச காய்ச்செடி எல்லாமே இந்த மாதிரி தோட்டம் ஓர வரப்பு கம்பி வேலியில் தாங்க போட்டிருக்கோம். அதுக்குன்னு தனியாக எந்த ஸ்பேஸும் ஒதுக்கலை. வீடியோலையே நீங்கள் பார்ப்பீங்க. இந்த மாதிரி வாழை தோட்டத்தோடைய வரப்பில் சுரைக்காய், பூசணிக்காய் இந்த ரெண்டும் இந்த இடத்துல போட்டிருக்குறோம். கிணத்து மேட்டு சைட்லேயும் கொஞ்சம் பூசணிக்காய், சவுக்கு தோட்ட சைட் வெண்டைச்செடி, பாவக்காய், அவரைக்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி எல்லாமே எந்த மருந்துமே அடிக்காமல் இயற்கையான முறையில் கிடைக்கணுன்னு இந்த மாதிரி ஓரை ஃபுல்லாக போட்டிருக்குங்க. ஆனால் மகசூல் என்னவோ அந்த அளவுக்கு கிடைக்கிறது கிடையாது. நம்ம வீட்டுக்கு போதுமானதாக இருக்கும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்குற இந்த மாதிரி எதுவுமே வைக்காத சில ஏரியா இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாக நம்ம பாக்கு விதைகளை வாங்கி முளைக்க போட்டிருக்கிறோமே அந்த விதைகள் எல்லாம் முளைச்சி வந்த பிறகு அந்த கண்ணில் இந்த ஏரியாவில் வைக்கிறதுக்காக தாங்க அதை அப்படியே விட்டுட்டோம். கொட்டைகள் அதிகமாக இல்லாதனால இதை நாங்களே ஊனி விட்டுட்டோம். இந்த மாதிரி பாக்கு கொட்டையெல்லாம் முளைக்க போடும்போது தென்னை மரத்து நிழலில் இல்லை ஆல்ரெடி பாக்கு கன்று வச்சுருக்கிறீங்க அப்படின்னா அந்த நிழலில் நல்ல நிழல் இருக்கக்கூடிய பகுதியாக இருக்கணும். அதுக்கு கீழே நம்ம எல்லாமே போடணும். சேம் தேங்காயும் அதே மாதிரி தான் முளைக்க போடணும். திரும்பவும் 200 காய் முளைக்க போட்டலாம். அதெல்லாம் எந்த மாதிரி முளைப்பு வந்திருக்கு அந்த இடத்துல தாங்க இப்போ நம்ம தேங்காய் போட்டு எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம வீட்டு ஃபங்க்ஷனுக்கு தேவையான தேங்காய் எல்லாம் போட்டு எடுத்துகிட்டு போயாச்சு. அப்படியே நம்ம செடியில் இருக்கிற பூசணிக்காய் அதையும் பறிச்சிடலாம். காயத்துக்கு உடச்சிட்டு அப்புறம் என்ன எடு அப்புறம் என்ன இன்னொரு காய் தான் இருக்கு. எப்பெல்லாம் தோட்டத்துக்கு வரமோ அப்பப்போ எடுக்கிற வீடியோ எல்லாம் சேர்த்து இந்த மந்த் ஃபுல்லாக என்னெல்லாம் வேலை பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத ஃபுல் வீடியோவாக 1 டேயில் போட்டிருக்கேன். இன்றைக்கி என் பொண்ணோட டைம் பாஸ் புதுசாக தோட்டத்தில் வச்சுருக்கிற கோழி கூண்டில் இருக்கிற கோழி தாங்க. அதை வச்சு தான் இன்றைக்கி ஃபுல்லாக அவளை சமாளித்து கூட்டிகிட்டு வந்தோம். நம்ம தோட்டத்தில் இந்த வாரத்தில் இந்த அவரைக்காய், பீக்கங்காய், பூசணிக்காய் இது தாங்க இந்த வார சமையலுக்கு கிடைச்ச காய்.
பாக்கு கண்ணு வச்சு முடித்த கையோட சொட்டு நீர் போட்டு கொடுக்க சொல்லி நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். அதுவும் பைப், அதுக்கு தேவையான மெட்டீரியல் எல்லாமே கொண்டு வந்து போட்டுட்டாங்க. அதையும் குழிப்பறித்து அந்த ஒர்க்கையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அது ஃபுல்லாக வீடியோவாக எடுக்கலை, இந்த மாதிரி ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்து அதையும் வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஒரு 1 வீக் ஃபுல்லாக இந்த மாதிரி தாங்க தோட்டம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் பறித்து போட்டு அங்கங்கே பைப்லைன் இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருந்தது. கரெக்டாக எங்கள் பொண்ணுக்கு காதுகுத்து ஃபங்க்ஷன் வச்சுருந்தா சேம் டைம் இந்த ஒர்க்கும் போய்கிட்டு இருந்தது. ரொம்ப நாளாக வேலைக்கு வராமல் இருப்பாங்க. ஆனால் நம்ம வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னு வச்ச உடனே எல்லா ஆட்களும் வந்து நின்றுவாங்க. அது நம்ம நேரமா இல்லை அவங்க நேரமானு தெரியல. வீட்டுக்கு கெட்டது தோட்டத்துக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரி தாங்க நடக்குது. ஃபங்க்ஷன் டைமில் வீட்டில் இருக்கிற வேலையே செய்ய முடியாது. இதில் தோட்டம் ஃபுல்லாக மார்னிங்லேருந்து ஈவினிங் வரைக்கும் அங்கேயே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு. சேம் டைம் சொட்டு நீரும் போட்டாச்சு. இது எல்லாம் முடித்த கையோட பொங்கலும் வந்துருச்சு. பொங்கல் செலிப்ரேஷனும் முடிச்சாச்சுங்க. பொங்கல் வீட்டில் வச்சு முதல் நாள் கும்பிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங்கே நாங்கள் தோட்டத்தில் மாட்டு பொங்கல் வைப்பாங்க. அதை நாங்கள் மாடு இல்லாதனால மார்னிங் டைம்லேயே வச்சுட்டோம். மார்னிங் பொங்கல் வச்சு சாமி கும்பிட்ட கையோட முளைக்க வச்சிருக்கிற தென்னம்புள்ளையில் ஒரு 5 கண் மட்டும் எடுத்து தை திருநாளில் நம்ம கைப்பட எல்லாரும் சேர்ந்து நட்டு வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி சாமி கும்பிட்டு முடித்த உடனே உழவர் திருநாள் அன்று அந்த 5 பிள்ளைகளும் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வச்சுட்டோங்க. அந்த டே ஃபுல்லாக பயங்கர பிஸியாக இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஈவினிங்கில் ஒரு சூப்பரான வேலை பண்ணாருங்க. தோட்டம் ஃபுல்லாக எல்லாத்துக்கும் ஒரு பாய் பாய் சொல்லிவிட்டு இந்த வீடியோவுடைய எண்ணில் ஒரு சின்ன கிளிப் போடுறேன். நீங்களே புரிஞ்சுப்பீங்க எங்கே போயிருக்காருன்னு. என்னோட இந்த 1 மந்த் தோட்டத்து வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா போராக இருக்குமான்னு எனக்கு தெரியல. பிடிச்சவங்க ஒரு லைக் கொடுத்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.